நேபாளத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் தலைநகர் காத்மாண்டுவில் சாலையில் டயர்களை கொளுத்தி உள்ளதால் கடும் பதற்றம் நிலவுகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கி கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். தற்போது நேபாள நாட்டு அரசு சமூக வலைதளங்களுக்கு தடையை நீக்கிவிட்டது. இருப்பினும் இவர்கள் வன்முறையை தொடர்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தற்போதைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இந்த வன்முறையை கட்டுப்படுத்த நேபாள அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சேத விவரங்கள் குறித்து ஏதேனும் தகவலை வெளியிட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது வரை தீவிரமாகி கொண்டே வருகிறது தவிர குறையவில்லை. இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 விஷயங்களை சொல்றாங்க. இந்த போராட்டத்துக்கான காரணம் ஒன்று, சமீபத்தில் அதாவது கடந்த 4ஆம் தேதி அன்று 26 முக்கியமான சமூக வலைதள பக்கங்களுக்கு அந்நாட்டு அரசு அதிரடியாக தடை விதித்தது. மற்றொன்று, தற்போது ஆளும் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு. இந்த 2 காரணங்களை முன்வைத்து தான் நேற்று போராட்டமானது தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அது வன்முறை கலவரமாக மாறி தலைநகரான காட்மாண்டுல பாராளுமன்ற அலுவலகத்தின் மீது கூட தாக்குதல் எல்லாம் நடந்தது. இது நேற்றைய தினம். இதுல 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள். இந்த நிலையில அந்த போராட்டம் என்பது இன்றும் தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டம் சாதாரண போராட்டமாக இல்லாமல் வன்முறை ரீதியாகவே தற்போது நடந்து வருகிறது. போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் மற்றும் ராணுவத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே போல அரசியல் தலைவர்கள் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பது தற்போதைய நிலவரமாக இருந்து வருகிறது.